ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஸோ இப்போ இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நமக்கு வர இன்ஸ்ட்ரக்ஷன் அந்த ட்ரேடிங் சிக்னலை நம்ம எப்படி வந்து நம்ம அப்ளை பண்ணுறது, அவங்க கொடுக்குறது நம்ம எப்படி கரெக்டாக போய் வாங்குறது, எப்படி விற்கிறது அப்படிங்கிறது சொல்லி பார்க்கலாம். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும் நமக்கு வர அந்த சிக்னல். சரிங்களா? 48,300 பேங்க் நிஃப்டியில் சிஇயில் நம்ம வந்து 190 வந்ததுக்கப்புறம் என்ட்ரி கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 190 வந்ததுக்கப்புறம் தான் என்ட்ரி கொடுக்கணுன்னா இந்த மெசேஜ் வரும்போது ஒரு 180 இல்லை 170 அந்த மாதிரி போயிட்டுருக்கும். ஸோ இதை எப்படி நம்ம போடுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அப்ஸ்ட்ராக்ட்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓகே, அப்ஸ்ட்ராக்ஸோ இல்லை ஏஞ்சல் ஒன்றோ இல்லை ஜெரோதாவோ நீங்கள் உங்கள்கிட்ட என்ன டிமேட் அக்கௌண்ட் இருக்கோ நீங்கள் அதில் போய் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம இது என்னென்னு சொல்லி பார்த்துடலாம். 48,300 பேங்க் நிஃப்டியில் சிஇ அப்படின்றத பார்த்துக்கோங்க. ஸோ அப்ஸ்ட்ராக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே டிஸ்கவர்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த இடத்துல சர்ச் பார் இருக்கும். இந்த சர்ச் பாரில் போயிட்டு நீங்கள் அந்த 48,300 சிஇ அப்படிங்கிறத போட்டிங்கன்னா உங்களுக்கு அது வந்துடும். சரிங்களா? ஸோ சிஇ, பிஇ, ஸோ அந்த மாதிரி நிறைய இருக்கும். ஸோ நமக்கு தேவையானது இந்த சிஇ தான். சரிங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது 760 போயிட்டுருக்கு. ஸோ அவங்க கொடுக்கும்போது 190 இருந்துச்சு. சரிங்களா? இப்போ வந்து நீங்கள் இந்த இடத்துல இந்த ப்ளஸ் சிம்பிள் இருக்கும். ஸோ இந்த ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணி இதை ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே மை லிஸ்ட்டுன்னு கீழே இருக்கும். ஸோ இந்த மை லிஸ்ட்டில் போயிட்டு அந்த 48,300ன்றது உங்களுக்கு பார்த்திங்கன்னா அங்கே இருக்கும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா 797, 802 ஸோ அந்த மாதிரி போயிட்டுருக்கு. சரிங்களா? ஸோ இப்போ நீங்கள் வந்து வாங்கணும் அப்படின்னா இப்போ பைன்றது இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. பை கிளிக் பண்ணதுமே உங்களுக்கு எவ்வளோ குவான்டிட்டி வாங்க போகிறீங்க அப்படின்ற மாதிரி அங்கே நம்ம போடணும். ஸோ 15 தான் மினிமமாவது வாங்கணும். ஸோ 15ங்கிறது நீங்கள் இங்கே போட்டுட்டிங்க அப்படின்னா இப்போ இருக்கிற அந்த குவான்டிட்டி 830 விற்கிற அந்த ஷேரை 15 ஷேர் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா 15 × 830 எவ்வளவோ அந்த அமௌண்ட் இங்கே நமக்கு ஷோ ஆகும். ஸோ நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்கிறது இங்கே வருது. இங்கே இருக்கிற அமௌண்ட்டு இங்கே இருக்குது. சரிங்களா? இல்லை நான் 15 வேணால் நான் ஒரு 30 கூட வாங்கிக்கிறேன்னாலுமே நீங்கள் வாங்கிக்கலாம். 30 போட்டிங்கன்னா உங்கள்கிட்ட அந்த அமௌண்ட்டு அவைலபிளாக இருக்கணும். சரிங்களா? அடுத்து 45 போட்டிங்கன்னா உங்களுக்கு இங்கே அவைலபிள் அமௌண்ட் இருக்காது. சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு ட்ரேடிங்னால் எனக்கு என்னன்னே தெரியாது, நான் ஃபஸ்ட் டைமாக இப்போ தான் வாங்கலான்னு வந்திருக்கேன் அப்படிங்கிறவங்க இந்த 30, 45லாம் வேணாம். 15 மினிமமாக எவ்வளோ இருக்கோ அதை மட்டுமே போடுங்க. போட்டதுக்கப்புறம் அது கரெக்டாக பை ஆகுதா அப்படிங்கிறத ஒரு செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்போ மார்க்கெட் அப்படின்றது இருக்குது. ஸோ மார்க்கெட் லிமிட், ஸ்டாப் லாஸ் லிமிட், எஸ்எல் மார்க்கெட் இதெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ மார்க்கெட்டுன்னா என்னென்னா, இப்போ நீங்கள் இது நான் ஸ்வைப் பண்ணேன்னா இது பை ஆகிடும். சரிங்களா? நான் ஸ்வைப் பண்ணும்போது இந்த மார்க்கெட்டில் என்ன ப்ரைஸ் இருக்கோ அந்த ப்ரைஸுக்கு பை ஆகிடும். இப்போ 840 இருக்குன்னா 840க்கு பை ஆகிடும். ஆனால் எனக்கு வந்து 840க்கு பை ஆகக்கூடாது. அவங்க வந்து இப்போ கொடுத்துருக்கிறது ஒரு 850 வந்ததுக்கப்புறம் பை பண்ணுங்கன்னு சொல்கிறாங்கன்னா, நீங்கள் 850ங்கிறது போட்டு நீங்கள் ஸ்வைப் பண்ணிட்டீங்கன்னா 840, 845ன்னு இருக்கிறது எப்போ 850 வருதோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக அது பை கொடுத்துரும். சரிங்களா? ஸோ இது வந்து லிமிட்டுக்கும் இந்த மார்க்கெட்டுக்கும் இருக்கிற டிஃப்ரெண்ட் இதுதான். அடுத்து ஸ்டாப் லாஸ்னால் என்ன அப்படின்னா, இப்போ 850 வரல, 830 வரல, ஆனால் அது 750, 740 அந்த மாதிரி ரொம்ப கீழே போயிட்டுருக்கு மார்க்கெட் அப்படின்னா, நீங்கள் ஸ்டாப் லாஸ் எனக்கு இது கீழே போனால் இது ஆட்டோமேட்டிக்காக செல் ஆகிடணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணுன்னா நீங்கள் இந்த இடத்துல நீங்கள் ஸ்டாப் லாஸ் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போதைக்கு நம்ம இதை இப்போ நம்ம ஸ்வைப் பண்ணோம்னா இது வந்து பார்த்திங்கன்னா பை ஆகிடும். ஸோ பை பண்ணுற மெத்தட் இது தான். இப்போ மார்க்கெட் நல்லா இருந்துச்சுன்னா நான் பை பண்ணிடுவேன்.
மோஸ்ட்லி இப்போ 850 ரூபாய்க்கு வாங்குறீங்கன்னா அது ஒரு 10 பாயிண்ட் எக்ஸ்ட்ரா ஆச்சுன்னா கூட நீங்கள் அதை விற்றுக்கலாம். அதுவுமே உங்களுக்கு ப்ராஃபிட் தான். நான் 850 இருக்கும்போது வாங்கியிருந்தேன்னா இப்போ 880 வந்துருச்சு. இப்போ நம்ம 30 பாயிண்ட் எக்ஸ்ட்ரா ஆகிருக்கு. ஸோ இப்போ நீங்கள் உடனே போய் விற்கணுன்னா நீங்கள் விற்றீங்கன்னா கூட உங்களுக்கு ப்ராஃபிட் வந்திருக்கும். நான் எதுக்கும் லாஸ் ஆனாலும் பரவாயில்ல, ஒரு இது நான் பை பண்ணி நான் உங்களுக்கு காமிச்சிட்றேன், சரிங்களா? ஓகே, இப்போ 850 வந்துருச்சுன்னா நான் டக்குன்னு இதை ஸ்வைப் கொடுத்துட்றேன். ஓகே, வந்துருச்சு, சரிங்களா? இப்போ 858க்கு வந்து பார்த்திங்கன்னா பை ஆகிருக்கு. ஸோ இதை எப்படி நம்ம போய் செக் பண்ணிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, இங்கே போர்ட்ஃபோலியோன்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இப்போ 860 வந்து பார்த்திங்கன்னா போயிட்டுருக்கு. ஸோ இதுதான் இப்போ நம்ம வாங்கினது ஃபஸ்ட்டில் இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இதை விற்கணும் அப்படின்னா இங்கே ஸ்கொயர் ஆஃப்னு இருக்குது இல்லையா? ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம வாங்கினது வந்து பார்த்திங்கன்னா 858, சரிங்களா? ஸோ ஒரு 860க்கு மேலே போச்சுன்னா நான் இப்போ சேல் கொடுத்துட்றேன். ஸோ அதே தான், சேல் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை. இங்கே 15ன்றது ஆட்டோமேட்டிக்காகவே இருக்கும். ஸோ மார்க்கெட் ரேட்டுன்றது அப்படியே தான், நம்ம கொடுத்த உடனே சேல் ஆகணுன்றது தான் மார்க்கெட்டு. ஓகே, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இது 860 வருமா இல்லையான்றது தெரியல. இது ரொம்ப டவுன் ஆகிட்டே இருக்குது. இதை நான் ஏதோ நஷ்டத்துக்கு விற்றாவது பரவாயில்ல, எனக்கு ஏதோ சேல் ஆனால் போதும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கனாலுமே நீங்கள் இதை ஸ்வைப் பண்ணிட்டீங்கன்னா சேல் ஆகிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது ரொம்ப கீழே போயிட்டு தான் இருக்குது. நான் சேல் கொடுத்துட்றேன், சரிங்களா? ஸோ நீங்கள் ஆனால் கீழே போகும்போது சேல் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அது லாஸ் தான். இது மேலே போகும்போது நீங்கள் சேல் கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு அது ப்ராஃபிட்டில் வரும்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டு ரொம்ப க்ளோஸ் ஆகிற டைம் சரிங்களா, 3:30 ஆக போகுது. ஸோ அதனால் இதுக்கப்புறம் டவுன் தான் ஆகும். ஓகே, எப்படி பை பண்ணுறதுன்றது பார்த்தாச்சு, செல் பண்ணுறது எப்படின்னு பார்த்துருப்பீங்க. பட் நான் வந்து லாஸில் தான் செல் பண்ணியிருக்கேன். நீங்கள் அது மாதிரி லாஸில் செல் பண்ணிடக்கூடாது. ஒரு ஸ்டாப் லாஸ் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா. ஸோ ஸ்டாப் லாஸ் எவ்வளோ வைக்கணும் அப்படிங்கிறதுமே உங்களுக்கு அந்த குரூப்பில் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்துடும். ஸோ அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபாலோ பண்ணி அதுக்கு கீழே போச்சுன்னா நீங்கள் வந்துட்டு சேல் பண்ணிடுங்க சரிங்களா.